cryptocurrency mining அல்லது இந்த பிட்காயின் மைனிங் இப்படியெல்லாம் பல டேர்ம்ஸை இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மைனிங் கண்டா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த கிரிப்டோ மைனிங்ன்ற டேர்ம் என்ன மாதிரியான ஒரு டேர்ம்னு பார்க்கும்போது பேசிக்காக மைனிங்னு பார்த்தீங்களா இப்போ அந்த கோல்டு மைனிங், டைமண்ட் மைனிங் இப்படியான விடயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இந்த மண்ணுக்கடியில் புதைந்திருக்கிற தங்கம் மற்றும் வைரத்தை ஒரு சுரங்கங்கள் அமைத்து மைன் பண்ணி, அதாவது தோண்டி எடுக்கிறது தான் இந்த மைனிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சின்றது வேர்ச்சுவலாக இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு விதமான கரன்சி. இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ பிட்காயின் பார்த்தீங்களா டோட்டலாக 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் இருக்குது. இப்படி ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் இருக்கிற வரைக்குமான அந்த பிட்காயினை நாங்கள் எங்களுடைய பவர், அதாவது நாங்கள் எங்களுடைய உழைப்பை போட்டு தோண்டி எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்வது தான் பேசிக்கான இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங்னு சொல்லலாம். முதல்ல இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங்குக்காகவே பல பிசிஸ், பல ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணி அதுக்கான வீடியோஸை நீங்கள் தமிழில் கூட யூடியூப்பில் பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த ரிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அதிகப்படியான ஜிபியூஸ், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாட்ட விஜிஏ கார்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவரை நாங்கள் ஹேஷஸ்ன்னு சொல்லலாம். ஜிஹா ஹேஷஸ், மெகா ஹேஷஸ் இல்லாட்ட கிலோ ஹேஷஸ் அதற்கான அளவை அளப்பாங்க. ஸோ இந்த பவர் அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்களா ஜிபியூஸ் தான். ஒரு சிபியூவிலும் பார்க்க எங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு அதிகமான இந்த ஹேஷ் பவர் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு ஜிபியூ ஒரு செயல்முறையை செய்கிறத விட ஜிபியூ அதிகப்படியான லோடை தாங்கக்கூடியது. ரியல் டைமில் ஒரு அவுட்புட்டை தரக்கூடிய பவர் இந்த ஜிபியூக்கு இருக்கிறதுனால ஜிபியூ அதிகமான ஹேஷ் பவர் கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனிங் ரிக்ஸுக்கு அதிக ஜிபியூ பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, உங்களால் ஒரு ரிக்கில், அதாவது ஒரு மதர் போர்டில் ஒரு ப்ரொசஸரை தான் வைத்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹை அண்ட் மதர் போர்டை வாங்கினீங்களா இருந்தால் உங்களால் 16 கிராஃபிக்ஸ் கார்டை ஒரு மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ப்ரொசஸரை மட்டுமே வைத்து மைன் பண்ணணும்னு நீங்கள் நினைத்தீங்களா உங்களுக்கு அதிகப்படியான போர்டு, அதிகப்படியான பவர் சப்ளை எல்லாம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் மைன் பண்ண போகிறீங்களா நீங்கள் ஒரு மதர் போர்டு, ஒரு ப்ரொசஸரோடையே அதிக கிராஃபிக்ஸ் கார்டு இணைக்கிறதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணிக்கொள்ளலாம். அதற்காக இப்போ பிட்காயின் மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி அண்ட் இல்லை, பிட்காயின், எத்திரியம், ட்ரோன் இப்படியான பல வகையான கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணுறதுன்றது பேசிக்காக இந்த பிளாக் செயின்ஸை டிசால்வ் பண்ணுறது. இன்டர்நெட்டில் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் ஒரு பிளாக் செயின் வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு பிளாக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மைன் பண்ணும்போது அந்த பிளாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை டிசால்வ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிவார்டாக அதற்கான கிரிப்டோ கரன்சியை தருவாங்க. ஸோ இதன் மூலமாகத்தான் கிரிப்டோ கரன்சி ஒரு சேஃபான கரன்சியாக காணப்படுது. ஏனென்றால் இதற்கு ஒரு டீசென்ட்ரலைஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய பணத்தை போல இது யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழ்ப்படியாத ஒரு பணமாக இருக்கும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை யாராலையும் ஒரே நாளில் நிறுத்தவோ இல்லை யாராலையும் ஹேக் பண்ணவோ முடியாது. இது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுண்டா அது பல பேரின் துணையுடன் நடக்கிறதுனால இதற்கான அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய இடத்துல மட்டும் மாற்றுவதன் மூலமாக இதை ஹேக் பண்ணி கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை பேங்க் டிரான்சாக்ஷன் போல் இல்லாமல் ட்ராக் பண்ணுறது கஷ்டம். யார் யாருக்கு அனுப்பினாங்கன்றதை பார்க்க முடியாது. ஆனால் எவ்வளவு பணம் அனுப்பப்பட்டிருக்கின்றதை மட்டும் யார் வேணுமென்றாலும் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணுறதால லாபம் கிடைக்குமான்னு கேட்டிங்களா அது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து தான். பேசிக்காக இந்த கிரிப்டோ கரன்சியை ப்ரொஃபஷனலாக வைத்து மைன் பண்ணுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மைன் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கல வர போகிறீங்களா இருந்தால் நீங்கள் இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிந்து கொள்ளணும். உதாரணமாக பார்க்கும்போது 2010ஆம் ஆண்டில் ஒரு பிட்காயினுடைய ப்ரைஸ் $1, அதாவது இலங்கை காசுக்கு அப்போதைய ரேட் படி பார்க்கும்போது 130 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பிட்காயினுடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு கிட்ட போய் கொண்டு இருக்கிறது இலங்கை ரூபாய் மதிப்பில். ஸோ இப்படியா அப்போ நீங்கள் அந்த பிட்காயினை வாங்கியிருந்தீங்களா இப்போ உங்களுடைய ரேஞ்சே வேறு. ஆனால் இதற்கிடையில் பிட்காயின் சரிவையை சந்தித்தது இல்லையான்னு கேட்டிங்களா இப்போ அண்மையில் கூட நடந்துச்சு. உதாரணமாக பார்க்க போனீங்களா கடந்த ஏப்ரல் 30 இலங்கை ரூபாய் மதிப்பில் ஒரு பிட்காயினுடைய ப்ரைஸ் என்னட்டு பார்த்தீங்களா 1,14 லட்சம் ரூபாய் ஒரு பிட்காயினுக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கு 22 ஆனால் 21 அதாவது நேற்றைய தினம் இந்த பிட்காயினுக்கான ப்ரைஸ் எவ்வளவு பார்த்தீங்களா 73 லட்சம் ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் 30 இருந்து இன்னும் இன்றைக்கு மே 30 கூட வரலை.
ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளே இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 40,71,000 ரூபாய் சரிந்திருக்கின்றது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏப்ரல் 30 ஒரு பிட்காயினை வாங்கியிருந்தீங்களா, இன்றைக்கு அந்த பிட்காயினை நீங்கள் விற்க போகிறீங்களா, உங்களுக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்படி வந்து இந்த பிட்காயின் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கொண்டே இருக்கும். சம்டைம்ஸ் அப்ல இருக்கும், சம்டைம்ஸ் டவுனில் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் இந்த பிட்காயின் வந்து இந்த மார்க்கெட்டை நீங்கள் கன்ஃபார்மாக அனலைசிஸ் பண்ணினதன் மூலமாகவே இந்த பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த பிட்காயினை மைன் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுடைய மைனிங் ரிக் மூலமாக எப்போவுமே பிட்காயின் இல்லாத இந்த கிரிப்டோ கரன்சியான எத்தீரியம், ட்ரோனான கிரிப்டோ கரன்சிஸை மைன் பண்ணி கொண்டே இருக்கலாம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் வராதான்னு கேட்டீங்களா? இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் பில் போக அதுக்கு மிஞ்சிற அமௌண்ட் தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே டெக் நியூஸில் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டிஸை யூஸ் பண்ணி மைன் பண்ணும்போது அந்த எஸ்எஸ்டியினுடைய வாரண்டியை வந்து அது செல்லுபடியற்றதாக்கி விடும் என்று எஸ்எஸ்டி மேனுஃபேக்சர் செய்கிற நிறுவனங்கள் அறிவித்திருந்தாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ரிக்கில் வந்து எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணும்போது அந்த எஸ்எஸ்டி ஃபெயிலியராக போயிடுச்சுன்னா நீங்கள் மைன் பண்ணின பிட்காயினும் போய் அதே மாதிரி உங்களுடைய எஸ்எஸ்டிக்கான வாரண்டியையும் கிளைம் பண்ணிடலாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜிபியூவை மைன் பண்ணுறதுனால ஜிபியினுடைய வாரண்டி போக போகிறதில்ல. ஆனால் அதிகமான இந்த பிட்காயினையோ அதிகமான எத்தீரியமை மைன் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஜிபியூ அதாவது கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஓவர் கிளாக் பண்ணி யூஸ் பண்ணினீங்களா இருந்தால் அந்த ஓவர் கிளாக் பண்ணுறது டீட்டெயில்ஸாக நல்ல தெளிவாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுவதால் பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய ஜிபியூவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் அதை நீங்கள் வாரண்டிக்கு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் கிளாக் பண்ணுறதால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து வாரண்டி எந்த ஒரு நிறுவனமும் வாரண்டியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் அந்த ஜிபியூக்கான ப்ரைஸை மொத்தமாக நஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். ஸோ இப்படியான ரிஸ்க்ஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணுறதுல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் வந்து கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ வந்து ஏறி இறங்கி கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு ரிகை வந்து நீங்கள் ஒரு இந்தியா ரேட்டுக்கு கிரிப்டோ கரன்சியை கணக்கு பண்ணி அதில் வந்து இன்றைக்கு நான் இந்த ரிக்குக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரிக்கை பில்ட் பண்ணுறதன் மூலமாக என்னால் ஒரு மாதத்திலே இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், இத்தனை மாதத்தில் நான் போட்ட காசு எடுக்க முடியும்ட்டு நீங்கள் கணக்கு பண்ணலாம். ஆனால் இந்த நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் மைன் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ வந்து நீங்கள் கணக்கு பண்ணினதை விட ஏறிக்கொண்டே போயிடுச்சுன்னா நீங்கள் நினைத்ததை விட வேகமாக நீங்கள் போட்ட காசையும் எடுத்து அதற்கு மேலான லாபத்தையும் பார்த்துட முடியும். ஆனால் தற்சமயம் நீங்கள் கணக்கு பார்த்த காலத்தில் இருந்ததை விட அந்த கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ இறங்கிடுச்சுன்னா அந்த போட்ட காசு எடுக்கிறதுக்கான டைமே டபுள் இல்லை ரிபிள் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சின்றது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் போல் தனிப்பட்ட ஒரு மார்க்கெட். இதுக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்களா இருந்தால் போதிய அனுபவம் அறிவு இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆலோசனையையும் பெற்று அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த மார்க்கெட்டை நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில் கொஞ்சம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு இதை மைண்ட் பண்ணுறதா இல்லாட்ட பை பண்ணி செல் பண்ணுறதான்றதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.